Hi friends, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மைக்ரோமேக்ஸ்ல இருந்து வரப்போற ஒரு புது மொபைல். ஆமா, மைக்ரோமேக்ஸ்ல இருந்து வர 19ஆம் தேதி ஒரு புது மொபைலை லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதனோட நேம் Micromax In 1 அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல் எப்படி இருக்கும், என்னென்ன ஸ்பெக்ஸோட இருக்கும் அப்படின்றது இதுவரைக்கும் தெரியாம இருந்தது. இப்போ ஒரு லீக்கர் இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் டீடைல்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வரப்போற மைக்ரோமேக்ஸோட Micromax In 1 இந்த மொபைல் எப்படி இருக்கும், என்னென்ன ஸ்பெக்ஸோட வரும் அப்படின்றத அவங்களோட ஷேர் பண்ண போறேன். இது ஒரு லீக் ஸ்பெக்ஸ் தான், கன்ஃபார்ம்ட் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். எப்பவுமே லாஸ்ட் டைம்ல வர லீக் ஸ்பெக்ஸ் எப்பவுமே கரெக்டா உண்மையா இருந்திருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் இதுவும் 90% இந்த மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்கு. அதனால வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்க. இந்த மொபைல்ல என்னென்ன ஸ்பெக்ஸோட வரப்போகுது, அது போக என்ன பிரைஸ்ல வரும் போல எல்லா டீடைல்ஸுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பாரத் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு ட்ரேடிங் அப்ளிகேஷனை பத்தி பார்த்துடலாம். இங்க ட்ரேடிங் அப்படின்றது பண்ணக்கூடாது அப்படின்றது இல்லை, ட்ரேடிங் மூலமாகவும் சம்பாதிக்கிற நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஸோ ட்ரேடிங் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா பண்ணோம் அப்படின்னா அதன் மூலமாகவும் ஏர்ன் பண்றோம். ஸோ அதுக்கான ஒரு வழியா தான் இந்த பாரத் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற அப்ளிகேஷன் இருக்க போகுது. இந்த அப்ளிகேஷனோட பிளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல ₹1 ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி கம்மி அமௌண்ட்டை கூட டெபாசிட் பண்ணலாம், வித்ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நீங்க ட்ரேடிங் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க மட்டுமே ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம குட்டியா ஒரு அமௌண்ட்டை போட்டு ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு வரல, நீங்க ஏர்ன் பண்ணல அப்படின்னா அடுத்தடுத்து போட்டதை பிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி போட்டு வீணா நீங்க உங்களோட அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். நல்லா தெரியுது உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா கிடைச்ச அமௌண்ட் மட்டுமே வச்சு ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ண பாருங்க. ஸோ அதை தாண்டி போகாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷனை பத்தி பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க ட்ரேட் பண்றது அப்படின்னாலே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கிராஃபை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இந்த கிராஃப் கீழே போகுதா மேலே வருதா அப்படின்றத ப்ரிடிக்ஷன் பண்ணாலே போதும். இவங்க இதுக்கு ஒரு சில ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிரிப்டோ கரன்சி செலக்ட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு சில கிரிப்டோ கரன்சிஸ் கொடுத்துருக்காங்க இது மேலே ட்ரேட் பண்ற மாதிரி. ஸோ இதை செலக்ட் பண்றது மூலமா நம்ம ட்ரேட் பண்ற நமக்கு கிடைக்கிற கமிஷன்ஸ் வேரி ஆகும். ஸோ இங்க டபுள் மடங்கா ஆறது, அது போக கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிறது போல விஷயங்கள் அந்த கிரிப்டோ கரன்சிக்கு ஏற்ற மாதிரி மாறும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க ஒரு நிமிஷம் செலக்ட் பண்ணிட்டு எவ்வளவு டைமிங்ல இது மேலே போகுமா கீழே வருமா அப்படின்றத செலக்ட் பண்ணும். ஒருவேளை நீங்க செலக்ட் பண்ண மாதிரி நீங்க செலக்ட் பண்ண டைம்ல அந்த கிராஃப் மேலே போயிருச்சு அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க செலக்ட் பண்ண மாதிரி கீழே வந்துருச்சு அப்படின்னாலுமே அதுக்கான அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை நீங்க செலக்ட் பண்ண மாதிரி வரல அப்படின்னா நீங்க போட்ட அமௌண்ட் போயிடும். இதுதான் இந்த ட்ரேடிங் அப்ளிகேஷனோட கான்செப்ட். பெருசா எதுவும் கிடையாது. அது போக நீங்க ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதிலே வித்ட்ரா அப்படின்ற ஆப்ஷன்ல போயிட்டு உங்களோட KYC டீடைல்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களோட அமௌண்ட் எவ்வளவு வித்ட்ரா பண்ணணும் அப்படின்றத கொடுத்து நீங்க வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இங்க பேடிஎம் பேங்க் அக்கௌண்ட் போல உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி நீங்க வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ இதை டைரக்டா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் கூட மாத்திக்கலாம். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ இந்த மைக்ரோமேக்ஸை பத்தி பார்க்கலாம். எப்பவும் மாதிரி இந்த மொபைலோட டிஸ்பிளே இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மொபைல்ல மைக்ரோமேக்ஸ் நோட் 1ல பார்த்த மாதிரியே 6.67 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளேயோட வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பஞ்ச் ஹோல் நாச்சோட தான் வரப்போகுது. சென்டர் பஞ்ச் ஹோல் நாச் அப்படின்றத ஒரு இமேஜ் மூலமா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆமா, பிளிப்கார்ட்ல ஒரு டீசர் கொடுத்திருந்தாங்க. அந்த டீசர்ல இந்த இமேஜை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த மொபைல் இருக்க போகுது. பேக் டிசைனுமே பார்க்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. பிளாஸ்டிக் பேக்கா தான் இருக்க போகுது. பேட்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி, 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வர போகுது. இதுவும் அப்படியே அந்த நோட் சீரிஸ்ல பார்த்த மாதிரி தான் இருக்கு. அடுத்து இந்த மொபைல்ல கொடுத்திருக்க ப்ராசஸர் இதை தான் சேஞ்ச் பண்றாங்க. இதுல மீடியாடெக்கோட மீடியாடெக் G80 அப்படின்ற ப்ராசஸரோட தான் வருமாம். ஒரு சில இடங்கள்ல நம்ம G95 அப்படின்ற மாதிரி லீக்ஸ் பார்த்திருந்தோம். ஸோ இந்த லீக் G80 அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுது. அது போக இதுல ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்க போகுது. மெயின் கேமரா 48 MBக்கான மெயின் கேமராவா இருக்கும். அது போக இங்க மித்த 2 கேமரா தேவையில்லாத கேமரா. இங்க வைட் ஆங்கிள் தூக்குறாங்க. 2 MP மேக்ரோ, 2 MP டெப்த் அப்படின்ற செட்டப் கொடுக்குறாங்க. ஸோ வைட் ஆங்கிள் இல்ல, இதுக்கு அவங்க சிங்கிள் கேமராவோடய கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு இதை பார்த்த உடனே. அடுத்து ஃப்ரண்ட்ல அந்த சின்ன பஞ்ச் ஹோல் நாச்ல 8 MPக்கான ஃப்ரண்ட் கேமரா. அதே மாதிரி இங்க சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இல்லாம பேக்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்க போறாங்க. ஸோ ஓவராலா இந்த மொபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,000 அப்படின்ற பிரைஸ்ல தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேக்ஸிமமா 6GB 128GB RAM வேரியன்ட் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓவராலா பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்ல மொபைல் அப்படின்னு யோசிக்காட்டியுமே இங்க 10,000 கீழே நல்ல மொபைல் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா நமக்கு தேவையான நிறைய நல்ல ஃபீச்சர்ஸோட வருது. இந்த மொபைல் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு, ஒர்த்தா இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவோட தான் எனக்கு தெரிஞ்ச மைக்ரோமேக்ஸோட Micromax In 1 இந்த மொபைலோட டீடைல்ஸை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா என்ன ஏன் எதுக்கு எல்லாமே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான வேற ஒரு நல்ல வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.